இன்றைக்கி எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதோடு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எத்தனை எக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். எண்ணெயில் மிளகாத்தூள்லாம் சேர்க்குறனால சீக்கிரம் கருகிரும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை அப்படியே ஸ்லிட் பண்ணி இதில் சேர்த்துறங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே மசாலாவை இந்த முட்டை மேலே படுற மாதிரி எல்லா பக்கமும் பிரட்டி விட்டுருங்க. அப்படியே ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த மசாலாவும் இந்த முட்டைக்குள்ளே இறங்கி நல்லாயிருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெலாம் வச்சும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கும் இது நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மசாலா செய்யலாம். மசாலா பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. அதுலேயே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை நம்ம வதக்கிட்டு இருக்க வெங்காயத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த வெங்காயத்தோட ரா ஸ்மெல் அந்த பச்சை ஸ்மெல்லில் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சம் உப்பும் 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளியை நல்லா மசிய வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலைங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க எக்கு இதில் அப்படியே சேர்த்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை அப்படியே 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தீயை குறைச்சி வச்சு அப்படியே கொத்தமல்லி தழையை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.